இலங்கை சிங்கள பௌத்த தேசியவாத மக்களின் மிக அதிகமான செல்வாக்கை பெற்ற விடுதலை புலிகளின் போராட்டத்தை சர்வதேச நாடுகளுடன் துணையுடன் மிகவும் இரும்புக்கரம் கொண்டு அடக்கிய ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச அவர்கள் விசாரணைக்காக அழைக்கப்பட்டு குற்றம் நிரூபிப்பதற்கு போதியமான ஆதாரங்கள் இல்லை என்ற வகையில் கைது செய்யப்படாமல் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது. நடந்தேறியிருக்கிறது இந்த விடயம் ஒரு மிகவும் இலங்கையினுடைய அரசியல் பரப்பில் மிகுந்த பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஒரு இலங்கையை அனைத்து மக்களுக்குமான விடுதலை பெற்ற தேசமாக கட்டியமைக்க போகிறேன், தமிழ் மக்களையும் சிங்கள மக்களையும் ஒரே குடையின் கீழ் ஒரே நிர்வாகத்தின் கீழ் சம உரிமையுடன் அவர்களுக்கு விடுதலை அளித்து வாழ வைக்கப் போகிறேன் என்ற தொனிப்பொருளில் சமாதானத்துக்கான யுத்தம் என்ற பெயர் சூட்டி வடக்கின் வசந்தம் கிழக்கின் உதயம் என்ற நடவடிக்கைகள் மூலம் வடக்கையும் கிழக்கையும் இலங்கை இராணுவ முனைப்புடன் இலங்கை இராணுவத்தின் பலத்துடன் சர்வதேச நாடுகளின் பாரிய உதவியுடன் விடுதலை போராட்டத்தை நசுக்கி தமிழ் மக்களுக்கு பாரிய இழப்புக்களை வழங்கி முழுமையான ஒரு வெற்றி வீரனாக சிங்கள மக்களால் பிரச்சாரப்படுத்தப்பட்டு கொண்டாடப்பட்ட ஒரு ஜனாதிபதி. அவர் பெயரளவில் பேச்சளவில் தமிழ் மக்களுக்கான விடுதலை நோக்கிய யுத்தம், புலிகள் தமிழ் மக்களை அடக்கி வைத்திருக்கிறார்கள், அவர்களுக்கு விடுதலை வழங்கப் போகிறேன், அவர்களுக்கான அரசியல் உரிமையை இலங்கை அரசாங்கம் தனது தீர்மானத்தின் அடிப்படையில் நியாயமாக வழங்கும் என்ற தொனிப்பொருளில்தான் யுத்தத்தையே நடத்தி சிங்கள மக்களின் உணர்வுகளை தூண்டி அதன் மூலம் ஜனாதிபதி கதிரையிலிருந்து யுத்தத்தை நடத்தி வெற்றியும் பெற்றார். ஆனால் அவர் தனது ஆட்சி காலத்தில் தமிழ் மக்களை அழிவுகள் சுமந்த வடுக்களுடனேயே வாழ வைத்து சென்றிருந்தார். அதன் பின்னர் தொடர்ந்து ஏற்பட்ட பொருளாதார சுமைகள், உலக நாடுகளிடம் பெற்றிருந்த கடன்கள், இவை மூலம் இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார சுமையும் அதனுடைய தாக்கமும் இன்று வரை நீடித்த வண்ணமே இருக்கிறது. இந்த ஆட்சிகள் மஹிந்த ராஜபக்ச அவர்களின் ஆட்சியின் பின்னர் மைத்திரிபால சிறிசேன, கோட்டாபய ராஜபக்ச, அதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்க, இவ்வாறாக அனைவரும் மாறி மாறி தங்களுடைய அதிகார பலத்தை சிங்கள மக்களுக்கு சாதகமாக மட்டுமே பயன்படுத்தி வந்த நிலையில் ஒரு புதிய புரட்சியாக அவர்களுடன் இணைந்து செயற்பட்ட, அதாவது யுத்த காலத்தில் அவர்களுடன் இணைந்து செயற்பட்ட கட்சியாக இருந்த மக்கள் விடுதலை முன்னணி என்ற கட்சி, அதாவது தற்போதைய தேசிய மக்கள் சக்தி, ஒரு மக்கள் புரட்சி மூலம் இந்த ஆட்சியை கைப்பற்றுவதற்கு எத்தனித்து அதற்கான தேர்தல் களத்தை உருவாக்கி அவர்கள் மிக பெரும் அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றியடைந்து பொதுவான ஒரு நிர்வாக ஒழுங்கின் அடிப்படையில் தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் அனைவருடைய ஆதரவின் மூலம் பெரும் வெற்றியீட்டிய ஒரு தனிப்பெருங்கட்சியாக இன்று ஆட்சி நடாத்தி வருகிறது. அவர்கள் மேற்கொள்ளும் நாட்டை ஒழுங்குபடுத்தும் செயற்திட்டங்களில் ஒன்றாகவே மக்களுக்கு எதிரான செயற்பாடுகள் அனைத்தையும் விசாரித்து தண்டனை வழங்கும் படலங்களில் ஒன்றாக பல அமைச்சர்கள், அரசியல் நிர்வாக பொறுப்பதிகாரிகள், இராணுவ மட்டத்தில் உள்ள சிலர், போலீஸ் திணைக்களத்தில் உள்ள பலர் கைது செய்யப்பட்டோ அல்லது விசாரணைக்குட்படுத்தப்பட்டோ தண்டனைகள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் இறுதியாக மஹிந்த ராஜபக்ச அவர்கள்
வரை இந்த விசாரணை சென்று கொண்டிருக்கிறது. அவர் இப்போது குற்றங்கள் நிரூபிக்க முடியாத ஆதாரங்களற்ற ஒரு நிலையின் காரணமாக சட்டம் அதிபர் அவரை கைது செய்ய முடியாது என்ற ஒரு கருத்துடன் விடுதலை செய்திருக்கிறார். விடுதலையோ அல்லது விசாரணை தொடர்ச்சியான விசாரணையோ எங்களால் கூற முடியவில்லை. இவ்வாறு இலங்கை அரசியல் களம் பரபரப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இவ்வாறான கட்டத்திற்குள் எங்களுடைய இலங்கை தமிழ் அரசியல்வாதிகளின் வீரதீர செயல்கள், தீர வாய்ச்சவடால்கள் உடைய செய்திகள் எதுவும் அவ்வளவாக வெளிவரவில்லை. இவ்வாறு இருக்க தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நிறைவு பெற்று தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை நடத்த மிக மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. திரு விஜய் அவர்கள், தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் மிகவும் நுணுக்கமாக தன்னுடைய சக நிர்வாகத்தினரின் ஆலோசனையின்படியும் சில மூத்த அரசியல்வாதிகளின் ஆலோசனையின்படியுமோ என்னவோ தெரியவில்லை, அவர் சகல அரசியல் கட்சி தலைவர்களையும் மரியாதை நிமித்தம் சென்று ஆசி பெற்று உரையாடி வருகிறார். அரசியல் கருத்து வேறுபாடுகள் வேறாக இருந்தாலும் தனிப்பட்ட ரீதியான ஒரு பரஸ்பர மரியாதையை வளர்த்து கொள்வதனுடான ஒரு புரிந்துணர்வை வளர்ப்பதற்காக இந்த அரசியல் நகர்வோ அரசியல் சாராத நகர்வோ எதுவாக இருந்தாலும் உண்மையில் அது மரியாதைக்குரியதும் நாகரிகமானதுமாகவே பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானையும் சந்தித்து மிகுந்த மரியாதையுடன் உரையாடி சென்றிருக்கிறார். அதே நேரம் நாம் தமிழர் கட்சியின் முக்கிய பிரமுகர் ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று அறிய முடிகிறது. அதாவது சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைதின் காரணம் என்னவென்று புரியவில்லை. ஆனால் நோக்கர்கள் அரசியல் பழிவாங்கல் என்று கருதுகிறார்கள். ஒருபுறம் அரசியல் ரீதியான தனிப்பட்ட நட்பாக இருந்தாலும் மறுபுறம் அரசியல் ரீதியான குரோதங்களை பழிதீர்க்கும் படலங்களும் நடைபெறுகிறது ஒன்று கூட சிலர் அஞ்சுகிறார்கள். ஆனால் இதில் சரியான கருத்துக்களை, உண்மையை அறியாமல் கருத்துக்களை தெரிவிப்பதை நாங்கள் விரும்பவில்லை. இவ்வாறாக தமிழ்நாட்டு அரசியல் களம் சென்று கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் திரு விஜய் அவர்களுக்கு பல சவால்கள் அவர் முன் இருக்கின்றன. ஒன்று, தேர்தல் காலத்தில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவர் இருக்கின்றார். அதற்குரிய நிதி நிலைமைகள், நிதி வளங்கள் கணக்கிடப்படாமல் அதிகப்படியான வாக்குறுதிகளை வழங்கிவிட்டதாகவே தற்போது அவதானிகள் கருதுகிறார்கள். இதன் காரணமாக இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாத விடத்து மக்களிடமிருந்து பாரிய எதிர்ப்பு அலையொன்றை சந்திக்க வேண்டி ஏற்படும். அதன் தாக்கம் அரசியல் கட்சிகளுக்கும் அந்த மக்கள் சார்ந்த அரசியல் கட்சிகளின் மூலம் சட்டசபையில் எதிரொலிக்கும். ஆகவே சட்டசபையில் உள்ள விடயங்களை சமாளிக்க வேண்டும். மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான திட்டங்களை வகுத்து அதனை செயற்படுத்த வேண்டும். இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஏற்றாற்போல தமிழ்நாட்டின் உற்பத்தி வளங்கள் அல்லது வருவாய் மூலங்களை சரிபார்த்து இயக்க வேண்டும். இவ்வாறாக பல சிக்கல்கள் இருக்கின்றன. ஏற்கனவே 10 லட்சம் கோடி ரூபாய் கடனை கடந்த அரசு விட்டு சென்றதாக திரு விஜய் அவர்களை விமர்சித்திருக்கிறார். இனிமேல் இந்த அவரால் தேர்தல் காலங்களில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு மேலும் 10 லட்சம் கோடி கடன் வாங்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட போகிறார் என்றுதான் எண்ண தோன்றுகிறது. ஆகவே பொருளியல் ஆய்வாளர்கள் பலரும் விஜய் அவர்கள் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு மட்டும் வருடத்திற்கு 5 லட்சம் கோடி மேலதிகமாக தேவைப்படும் என்று கருதுகிறார்கள். தமிழ்நாட்டினுடைய மொத்த வருடாந்த வரவு செலவு திட்ட நிதியே 5 லட்சம் கோடி அளவுதான்
கணிப்பிடப்படுவதுண்டு. மேலும் 5,00,000 கோடி தேவைப்படும் இந்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு. இவ்வாறான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அரசியலின் புதிய முகம், அரசியல் அனுபவமற்றவர், திரையுலக பிரபலத்தின் மூலம் மக்களின் அதிக செல்வாக்கை பெற்று ஆட்சி கட்டிலில் அமர்ந்து விட்டார். அவருடைய சட்டசபை உறுப்பினர்களில் கூட அநேகமானவர்கள் அனுபவமற்ற புதிய முகங்கள் தான். இவர்களுடைய நடவடிக்கைகளை விமர்சித்து ஊதி தள்ளுவது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கூட அவ்வளவு கடினமான விடயமாக இருக்காது என்று கருதிவிட முடியும். ஏனென்றால் அந்த கட்சிகளின் தலைமைகள் மிகவும் தேர்ச்சி பெற்ற அரசியல் நுணுக்கங்கள் விளங்கியவர்கள். இவர் திரு விஜய் அவர்களுடைய கட்சியில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய செயல்திறன் உள்ளவராக திரு செங்கோட்டையன் அவர்கள் மட்டுமே கருதப்படக்கூடியவர். ஆனால் அந்த எதிர்கட்சிகளாக இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகளின் உறுப்பினர்கள் அனைவருமே தேர்ச்சி பெற்ற அரசியல்வாதிகள். அவர்கள் ஏதோ இந்த தமிழக வெற்றி கழகம் ஒரு புதிய முக திரையுலக பிரபலத்தின் மூலம் அரசியல் செய்ய வந்தவர் என்ற வகையில் அவருடைய அரசியல் நடவடிக்கைகளை சிறிது காலம் விட்டு பிடிக்கலாம் என்று விட்டு பேசாமல் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கு சாதகமான ஒரு கட்டம் வரும்போது இந்த அரசை கேள்விக்குள்ளாக்கி பெரும் சங்கடத்துக்கு உள்ளாக்குவார்கள் என்பதில் ஐயமில்லை. இது இவ்வாறு இருக்க ஒட்டுமொத்தத்தில் தமிழக அரசியல் களமும் இலங்கை அரசியல் களமும் இன்றைய காலத்தில் மிகுந்த பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அரசியல் ஸ்திரத்தன்மை என்பது இலங்கை அரச நிர்வாகத்தை பொறுத்தவரையில் அரச நிர்வாகம் ஸ்திரமாக இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டு அரச இயந்திரம் ஒரு தொங்கு நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை. இதற்கிடையில் விஜய் அவர்களின் ஆதரவு அரசியல்வாதிகள், இலங்கை தமிழ் ஆதரவு அரசியல்வாதிகள், விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சராக வந்தவுடன் இலங்கைக்கு, அதுவும் இலங்கை தமிழர்களுக்கு அதிகமான வரப்பிரசாதங்களை பெற்று தந்துவிடப் போகிறார் என்று கூக்குரலிட்டு பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தவர்கள் இப்போது விழி பிதுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதில் பொதுமக்களின் பார்வையில் இந்த சூட்சுமங்கள் உண்மையில் புரிவதில்லை. விஜய்க்காக இலங்கை நாடாளுமன்றத்தில் உரையாற்றி தமிழ்நாட்டில் உள்ள மக்களில் கணிசமானவர்களை திரு சீமான் அவர்களை கொச்சைப்படுத்தி உரையாற்றுவதன் மூலம் சீமான் அவர்களுக்கு ஒரு விரோத மனப்பான்மையை ஏற்படுத்தி விஜய் அவர்களை ஆட்சிக்கு வர செய்ய வேண்டும் என்பதற்கான அஜெண்டாவில் இயங்கிய அரசியல்வாதி தான் இந்த இலங்கை தமிழ் அரசியல் பரப்பில் உள்ள ஒரு யூடியூப் அரசியல்வாதி என்பது உண்மை. அவர் அந்த விடயத்தில் அவர் வெற்றி கண்டு விட்டார். அவர் வெற்றி காணவில்லை. அந்த தமிழ்நாட்டு அரசியல் சூழலும் அந்த பிரச்சார தந்திரங்களும் வெற்றி அடைந்திருக்கிறது. அதற்கு இவரும் ஒரு உறுதுணையாக நின்றிருக்கிறார். இவர் மக்கள் நலன் சார்ந்த ஒரு அரசியலை செய்பவர் அல்ல. அவர் தன்னுடைய வியாபார நலன் சார்ந்த அரசியலை செய்பவர். இருந்தாலும் சீமானுடைய தமிழ் தேசிய அரசியல் என்பது விஜய்க்கு இலங்கை தமிழ் அரசியல்வாதிகள் சிலர் வழங்கிய ஆதரவின் மூலம் வீழ்த்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆனால் அது நிரந்தரமான வீழ்ச்சியோ தற்காலிகமான வீழ்ச்சியோ என்பது அவர்களுடைய எதிர்கால நடவடிக்கைகளின் மூலம்தான் கணித்து கொள்ள முடியும். சீமான் சொல்லும் தமிழ் தேசிய அரசியலை அது ஒரு பிரிவினை என்ற வடிவத்தில் அதற்கு ஒரு அவதூறான கருத்தை பரப்புவது தான் இவர்களுடைய நோக்கம். அதில் வெற்றியும் கண்டுவிட்டார்கள். ஆனால் சீமான் பேசுவது பிரிவினை கருதிய தமிழ் தேசிய அரசியல் அல்ல, தற்சார்பு பொருளாதாரமான தமிழர் நலன் சார்ந்த தமிழ்
தமிழருடைய வாழ்வியல் சார்ந்த ஒரு மேன்மையை நிலைப்படுத்துவதற்கான அரசியலை அவர் பேசுகிறார். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இலங்கை தமிழர்களாக இருந்தாலும் சீமான் வீணாக இலங்கை தமிழர்களுக்காக மல்லு கட்டுகிறார். இது அவருக்கு தேவையற்ற வேலை. தமிழ்நாட்டிலேயே எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனானப்பட்ட பிரபாகரனே இந்த தமிழ் மக்களுக்காக போராடினார். எத்தனையோ இளைஞர்கள் தங்களுடைய அவயவங்களை இழந்து இன்றும் வறுமையிலும் வாடுகிறார்கள். போராளிகளாக எத்தனையோ 50,000க்கு மேற்பட்டவர்கள் இறந்தார்கள். அவ்வாறு நடந்தும் எங்களுடைய இலங்கை தமிழ் மிகவும் அற்புதமான மனிதர்கள் உடனடியாகவே நன்றி மறந்து போராளிகளையும் போராட்டத்தையும் மிகவும் திறமையாக கொச்சைப்படுத்தி அந்த கொச்சைப்படுத்துவர்களை அரசியல்வாதிகளாக்கி அவர்களை வசதி வாய்ப்பாக வாழ வைத்து அவர்களுக்கு இன்றும் ஆதரவாக வாழும் ஒரு சிறந்த மக்கள் கூட்டத்துக்காக சீமான் அவர்கள் வீணாக அதிகமாக பேசுகிறார். தயவு செய்து நாங்கள் அறிவுரை சொல்ல விரும்பவில்லை. அவர் அதனையும் ஏற்றுக்கொள்வாரோ தெரியாது. வீணான முயற்சி. இங்கே இருப்பது ஒரு 20 லட்சம் பேர் தமிழர்கள். அங்கே 8-10 கோடிக்கு மேற்பட்ட தமிழர்கள் இருக்கிறார்கள். அந்த ஒரு பெரிய தமிழ் இன கூட்டத்தை நீங்கள் வழிநடாத்தி அந்த தேசத்தில் ஒரு சிறந்த அரசியலை முன்னெடுங்கள். அவர்கள் உங்களுக்கு என்றும் நன்றி கடன்பட்டவர்களாக இருப்பார்கள். மீண்டும் சொல்கிறோம், தங்களுக்காக உயிரை இழந்தவர்கள் சரி போகட்டும். தங்களுடைய அவயவங்களை இழந்தும் வறுமையில் வாடி தங்களுடைய வாழ்வை இழந்த போராளிகள் என்றும் இலங்கை தமிழ் அரசியல் பரப்பில் இலங்கை தமிழ் பரப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இம்மியளவும் எட்டி பார்க்காத, அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்ற சிந்தனையின் அடிப்படையில் எந்தவித கருத்துக்களையும் தெரிவிக்காத, அவர்களுக்காக போராடாத, ஒரு அரசியல் கருத்தை முன்வைக்காத இலங்கை தமிழ் அரசியல்வாதிகள் தான் இலங்கையில் முன்னிலைப்படுத்தப்பட்டு சிறப்பாக வாழ்கிறார்கள். இது இலங்கை தமிழர்களை நம்பி அவர்களுக்காக அரசியல் செய்யும் யாரும் வெல்ல முடியாது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இலங்கை தமிழர்களை சுரண்டி அரசியல் செய்பவர்கள் வாழலாம் என்பதற்கு அர்ச்சுனா போன்ற அரசியல்வாதிகள் ஒரு உதாரணம். அவர்கள் போன்றவர்கள்லாம் நீண்ட காலமாக இலங்கையில் அரசியல் செய்திருக்கிறார்கள். அதாவது இந்த தமிழரசு கட்சியில் இருந்த பலர், நான் யாருடைய பெயரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை, அந்த சேர் பெற்றவர்கள், இலங்கையில் சேர் பெற்றவர்கள் எல்லோரும் ஆங்கிலேயர்களுக்கு தமிழினத்தை காட்டி கொடுப்பதற்கு வழங்கப்பட்ட பட்டங்கள் தான் இந்த சேர் பட்டங்களும். இப்போது இனத்தை காட்டி கொடுப்பதற்கு அதே வழியில் வந்த ஒரு இன விரோதி அர்ச்சுனாய் ராமநாதன், அவரும் ஒரு சிறந்த அரசியல்வாதி. மக்களிடம் ஏமாற்றி சுரண்டி சீவிக்க திறமையாக கற்றுக்கொண்ட அரசியல்வாதி. ஆகவே இவர்களிடமிருந்து வீணான வசை சொல்களை சீமான் அவர்கள் பெற்றுக்கொள்ள தேவையில்லை. நீங்கள் உங்கள் தேசத்திற்கு, உங்கள் என்றால் நாங்களும் தமிழர்கள் தான், நீங்களும் தமிழர்கள் தான். இலங்கை தமிழ் அரசியல் நிலைமைகளில் விட்டு வெளிப்படையாக அறிவித்து விட்டு உங்களுடைய தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில் அரசியல் செய்து உங்களுக்கு வலுவான ஆதரவு தருவதற்கு அங்கு பல கோடி மக்கள் இருக்கிறார்கள். இப்போது கூட உங்களுடைய ஆதரவு தளம் வலிமையானது. அவர்கள் போலியான பிரச்சாரத்தின் மூலமும் அந்த வாக்கு இயந்திரத்தின் மூலமும் தான் உங்களை தோற்கடித்தார்கள் என்பது வெளிப்படையான உண்மை. அதனை யாரும் மறுத்துவிட முடியாது. எனவே நீங்கள் வலுவான அரசியலை தமிழ்நாட்டில் நடத்தி உங்கள் மீது இவர்கள் பேசும் அவதூறுகளை எங்களால் காதுகளால் கேட்க முடியவில்லை. அதன் அடிப்படையிலேயே இந்த கருத்துக்களை தெரிவிக்கிறோம். நன்றி.